ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே, அதாவது இது என்னுடைய பர்த்டே நோட்டு. ஆக்சுவலாக இப்போ 24th வரப்போகுது என்னோடய பர்த்டே. இதில் என்னென்னா என்னோடய கவிதையை நான் இதில் பண்ணியிருக்கேன். எனக்காக என்னையை நான் பெருமைப்படுத்துறதுக்கு. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நம்மளை நாமளே ஒரு மதித்து நம்மளை ஒரு பூஸ்டப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். முதல்ல நம்மளை நாம் உணரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய உழைப்பையும் என்னுடைய ஒரு நம்பிக்கை என்னால் முடியும், பரவாயில்ல, இந்த அளவுக்கு கடவுள் நமக்கு இவ்வளோ அனுகிரகம் கொடுத்துருக்குறாரு, இவ்வளோ ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு என்னையே நான் உணர்ந்த பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளை நாம் உணரணும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்மளால் முடியும், நம்ம இவ்வளோ தூரம் நம்மளால் கடவுளுடைய அனுகிரகத்தோடு நம்மளோட முயற்சினாலையும் இவ்வளோ நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இதை நம்ம உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னும் நம்மளை எவ்வளோ ஹர்டில்ஸ் இருந்தாலும் நம்மளால் அதை தாண்டி வர முடியும். அதுக்கு என்னோடய லைஃபே நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இதுவும் ஆணாக பிறந்து விட்டால் என்ற என் தாயின் துயர் நீக்கி இப்பூ உலகில் கால் பதித்தவள் நான். அதாவது என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு குழந்த பையன். அது பிறந்து ஒரு 1 மந்த்லேயே அது ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஏதோ ஒரு நோயின்னு சொன்னாங்க, அது இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2வது 3வது கடைசியில் நான் 4வது கன்சீவாக இருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு என்ன பயம்னா, இதுவும் பையனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்திலே ரொம்ப அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கவலையோடையே இருந்திருப்பாங்க போல். அந்த டயத்தில் எப்படி சொல்கிறது, அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேறு ஏதாவது வேணான்னா இந்த குழந்தைய பார்த்துக்கலாம், ஏதாவது இதுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வேணான்ற ஸ்டேஜில் ஏதோ இது பப்பாளி ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்ருப்பாங்க போல். பட்டு அதையும் தாண்டி நான் வந்தே தீர்வேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ என்னுடைய போராட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்குதுன்னா, எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்கும் போதே நான் இந்த உலகத்தில் போராடி வெளியில் வந்திருக்கேன், ஜெயிச்சிருக்கேன் அப்போவே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பிறந்ததில் ரொம்ப அம்மா ஹாப்பி. என்னென்னா, நான் கரெக்டாக கன்சீவ் ஆகி ஒரு 9th மந்த்தோ ஏதோ சம்திங், நான் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இது பெருமைக்காக சொல்லலை, எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டேன். இந்த மாதிரி நீ கன்சீவாக இருந்து இந்த மாதிரி இருக்கும் போதாம்மா எனக்கு வேலை கிடச்சது, நீ ரொம்ப ராசியான பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர்கிட்டே சொல்லியிருக்காங்க, நான் என்னையை வச்சுக்கிட்டே சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது என்னை சொல்லி இந்த மாதிரி பாப்பாட்ட காசு கையில் கொடுத்து வாங்கிட்டு போங்க, எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது ஒரு பெருமைக்காகன்றதை விட கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல நம்பணும். ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் போராட்டம் தாங்க ஜாஸ்தி. நான் இன்றைக்கி இப்படி உக்காந்துருக்கேன்னா நான் படாத கஷ்டங்கள் கிடையாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் இறந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு 3 பொண் குழந்தைங்க. பொண்ணுக்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க. கரெக்டாக கொரோனாவில் நிறைய லாஸு. ஃபஸ்ட்டு அடி என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் இறந்தது. கரெக்டாக எப்படின்னா, எங்கள் மூத்த பாப்பா ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருக்கும் போது எங்கள் வீட்டுக்கார் இறந்து போயிட்டார். அடுத்த 2 பிள்ளைங்களும் ஸ்கூலிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அது ஏதோ இத்தனைக்கும் நான் எல்லாமே மேனேஜ் பண்ணது நான் தான். ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணேன் குடும்பத்தில். இருந்தாலுமே கண்ணை கட்டி காட்டில் விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணேன். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே கொஞ்சம் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் கரெக்டாக பாப்பா மூத்தவள் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்தே கொரோனா. அதில் நிறைய லாஸு. ஸோ என்னோடய வாழ்க்கையில் போராட்டம் வாழ்க்கையில் இருக்கலாம், பட் எனக்கு போராட்டமே வாழ்க்கையாயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் நான் கடந்து இன்றைக்கும் என்னையால் முடியும் அப்படின்ற கடவுளுடைய அருளாலையும் என்னோடய முயற்சியாலையும் நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஹர்டில்ஸ் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. இன்றைக்கி நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சந்தோஷமோ துக்கமோ எதாக இருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை.
ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நம்மளை நம்பி எப்படி சொல்கிறது, நம்பிக்கை நம்ம மேலே நாம் வைக்கணும். கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ எவ்வளோ போராட்டங்களை கடந்து வந்திருக்க, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உங்களை நீங்கள் வந்து மரியாதை கொடுங்க. உண்மைக்கே நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ வருஷங்கள் கழித்து இப்போ தாங்க நான் வந்து நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ ஹர்டில்ஸையும் தாண்டி ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட் எப்படி இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொசைட்டியில் வந்து எவ்வளோ கஷ்டம், ஒரு ஆண் இல்லாத வீட்டில் வந்து பொண்ணுங்களை வந்து எப்படி மதிப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் நிற்கிறேன். ஸோ அது பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதே இது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு மனைவி இழந்து அவங்களும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதான் சொல்கிறேன், இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஆணை இழந்த பெண்ணுக்கும் பெண் இழந்த ஆணுக்கும் கண்டிப்பாக பொருந்தும். நான் வந்து பெண்ணாக இருக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன், நான் எப்படிலாம் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவார். ஆனால் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் கண்டிப்பாக நமக்கு காப்பாற்ற மாட்டார். அது வந்து என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த ஒரு உண்மை. நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து உழைக்கணும், அதுக்குரிய வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்போ கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார். நிறைய சோதனைகள் வருங்க, இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். சோதனையெல்லாம் நம்ம சாதனை ஆக்கணும், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நம்மளோட முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்குது, கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. நான் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு கான்செப்ட். இதை வந்து என்னென்னா, இப்போ இந்த 10 ரூபா நோட்டில் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து 20 ரூபா நோட்டோ இல்லை 50 ரூபா நோட்டோ 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ எந்த நோட்டுனாலும், பழைய நோட்டுனா கூட பழைய 1 ரூபா 2 ரூபா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நோட்டில் கூட இந்த மாதிரி நம்பர் வச்சு நம்ம வந்து நோட்டு வந்து நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து எனக்காக நான் பண்ணிக்கிட்டது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய, அதாவது இது வந்து பிறந்த நாளைக்கு மட்டும் நம்ம செய்யணுன்ற அவசியமே கிடையாதுங்க. எந்த ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். அதாவது குழந்தைங்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு ஸ்கூலிங்கில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை காலேஜில் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு ப்ரமோஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் வந்திருக்கும், இல்லை புதுமனை புகு விழா வந்திருக்கும், ஏதோ ஒன்று, இல்லை ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன், எதுனாலும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்ல. ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய மெமரிஸை வந்து பசுமையாக ஆக்குறது வந்து இந்த மாதிரி ஒரு தருணங்கள் தான். அந்த தருணங்களை வந்து நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாமல், இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. நான் வந்து எனக்கு பிறந்த நாளைக்கு நான் இதை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த தருணத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு இது பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவேன். இந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து முழுக்க முழுக்க என்னோட கவிதை. சில பேர் வந்து கவிதை அவங்களே எழுதியிருப்பாங்க, இல்லை வந்து வேர்டிங்ஸாக கூட எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரியும் கூட நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பி விடலாம். தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். அப்படி இல்லையா, நீங்களே எழுதுங்கன்னு சொல்லி எனக்கு 2 லைனை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் பண்ணித்தருவோம். ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு புது முயற்சி ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கு ஒரு மெமரி, சரிங்களா. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு தருணங்கள் இருக்கும். அந்த தருணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நினைவில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப வந்து எப்பயுமே அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு பசுமரத்தாணி. அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் நமக்கு ஒரு பூஸ்டப்பும் வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ நம்மளால் முடியும், நம்ம இவ்வளோ வந்து பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து நம்மளையே நம்ம வந்து பெருமையாக நினச்சிக்கிடலாம். பெருமையாக தான் நினைக்கணும், கர்வமாக நினைக்கக்கூடாது. இப்போ பெருமையாக நினச்சிக்கலாம். கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு முயற்சி இருக்குது, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து நான் வந்து என்னை பூஸ்டப் பண்ணி தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி இது பண்ணலாம். உங்களுக்கு அதை நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயந்தான், பர்த்டே மட்டும் கிடையாது, எந்த இதையுமே நீங்கள் வந்து ஒரு வெட்டிங்காக இருக்கலாம், எந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதை வந்து கால் பண்ணி எனக்கு புக் பண்ணிக்கலாம். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான், ஏன்னா நோட்டு வாங்கி அதுக்கப்புறம் நான் வந்து இதை பிரிண்ட்டு கொடுத்து அதை வந்து திரும்ப வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த உட்டனில் இதில் ஒட்டி தருவாங்க. இது வந்து லேமினேட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தண்ணி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது. அதுக்காக தண்ணியில் முக்கலாம் கூடாது, மேலாப்பில் லைட்டாக தண்ணி இன்னி பட்டுச்சுனாலும் ஒன்றும் ஆகாது, தொடச்சி விட்டுக்கிடலாம், தூசி இருந்தாலும் தொடச்சி விடலாம். ஏன்னா இது வந்து லேமினேட் பண்ணப்பட்ட ஒரு இது தான், சரிங்களா, ஃப்ரேம் தான்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த ஷேப்பு தான் வேணும்னு இல்லை, ரவுண்டு ஷேப்பும் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி பண்ணி தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.